வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இந்த எபிசோடில் நம்ம செவல்பட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மலை கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலை கோயிலில் வந்து அருணகிரிதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர் அங்கே நமக்கு வந்தார் இல்லையா, போன எபிசோடில் நமக்கு வந்து அந்த செவல்பட்டி ஜமீன் பங்களாவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனார். அவர் தான் வந்து இந்த மலை கோயிலையும் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு இதில் இந்த ஹிஸ்ட்ரி கோயில் அதெல்லாம் நிறைய ஈடுபாடு உண்டு. ஸோ அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆலங்குளம் பக்கத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நெல் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடுது, வைப்பர் ஆறு ஓடுது அப்படிங்கிற விவரம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வாங்க இந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து இந்த மலை கோயிலை நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது வந்து 1300 வருடங்கள் குறைந்தது பழமையான ஒரு தலம் அப்படிங்கிறத ஞாபகிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் இது வந்து முற்கால பாண்டியர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்கிறதா நண்பர் சொன்னார். அப்புறம் இது வந்து சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களும் இருக்கிறது அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. இந்த வீடியோலேயே சொல்லுவார், நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு கோயில் வரலாறு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நண்பரோட யூடியூப் சேனலில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மினிட் ட்ராவலர் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காரு. நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ அவரும் கவர் பண்ணியிருக்காரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க அந்த வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கு. நம்ம ஊராது நல்லா இருக்குல்ல. தாத்தா அங்கே தான் ஒர்க் பண்ணாங்களா? ஆமாம் வச்சு அந்த சைடு தாத்தா இங்கே தங்கிடணும் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தா உனக்கு? ஆமாம், இது என்ன இது கால் தடம் மாதிரி இருக்கா? ஆமாம், இதுதான் சமணர் கால் தடம், சமணர் பாதம்னு சொல்லுவாங்க. இதை தான் கும்பிடுவாங்க ஜெயின்ஸு. சரியா? அது ஏன் அது ஜெயின்ஸ் இதுன்னு சொல்கிறோம்னா அதுக்கு நேராக இங்கே பாரு ரைட்டில் இந்த இடத்துல இந்த செக்கு நீ சொல்கிறது இருக்குது. இது வந்து ஜெயின்ஸ் யூஸ் பண்ணுறது, சமண முனிவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஆக்குறதுக்கு. இது தோசை மாவு மாதிரி இப்படி ஆட்டி இப்படி வலிச்சு எடுப்போம்ல, ஆட்டோரில். இது ஆட்டுக்கல் மாதிரியே தான் இருக்கு. இது உரல் குத்துறது. இது உரல், ஆட்டுக்கல். ஆசம் குறைஞ்சது இங்கேருந்து குஹன் பாறை 5 கிலோமீட்டர். ஆமாம், குஹன் பாறைன்னு இருக்குது, 5 கிலோமீட்டர். இது வந்து ஒரு குடவரை கோயிலாகும். அதாவது குடவரை கோயில் அப்படிங்கிறது இருக்கிற மலையை குடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல் தூண்கள் எல்லாமே மலையை குடைஞ்சு செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு விசேஷமான ஒரு தலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைக்குடவு அப்படின்னா ஒரு சின்ன குகை, ஆர்டிஃபிஷியல் குகை. இதுதான் அந்த குகைன்னு சொன்னீங்க? இது சும்மா உள்ள குகை இருக்கா? இல்லை, இது எதுக்காக, என்ன பர்பஸ்? சும்மா அப்படியே உட்காந்துக்கிறது, ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் கெட்ட முடியாதுல்ல, அதான் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். பாரு, இந்தியாவில் சிங்கமே கிடையாதுல்ல, சவுத் இந்தியாவில். இங்கே செருப்பை கட்டி போட்டு போயிருமா? சவுத் இந்தியாவில் வந்து சிங்கமே கிடையாதுல்ல. சவுத் இந்தியாவில் வந்து சிங்கமே கிடையாதுல்லடா. சிங்கம் வந்து நார்த்துக்கு தான் நேட்டிவ். எனக்கு தெரியாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பவே ஆனால் இங்கே இருக்கா? எப்படி சிங்கம் செதுக்குனாங்க பாரு. இது ஆண் சிங்கம். இல்லாமல் எப்படி செதுக்கிட்டு? இது ஆண் சிங்கம் பாரு. இது எத்தனை வருஷம் பழசு? எத்தனை வருஷம் பழசு? 1300 1400 வருஷம் பழசு. எங்கள் அப்பா. ஆண் சிங்கம் பிடரிய பாரு, தெரியுதா? ஆமாம், சிங்கத்தை பாரு வச்சு பார்த்து. பெண் சிங்கத்தை பாரு. ஆமாம் ஆமாம், அந்த இது படர் இல்லை, இது பெண் சிங்கம். சூப்பர். பாம்பாட்டி 1300 வருஷங்களுக்கு முன்னாடி தென் தமிழகத்தில் சிங்கங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லாத நிலையிலும் கூட மலைக்கோகைகளில் இந்த மாதிரி சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நண்பர் ஆச்சரியமாக சொல்லிட்டு இருந்தார். இந்த ஸ்டெப்ஸ் வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழஞ்சும் போது உள்ள ஸ்டெப்ஸு. ஆமாம், ஸ்டெப்ஸு மடங்கி போயிருக்கு. ஆசம். இது இந்த சந்தனம் இதெல்லாம் அரைச்சிக்குவாங்க. அதுக்காக அரைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் ஏதோ ஒன்று அரைச்சிக்குவாங்க.
ஸோ இது 1300 வருஷம் பழசு. குறைஞ்சது 1300 வருஷம் பழசு. ஏன் 1300 வருஷம்னா பாண்டியர்கள்னாலே பொதுவாக சிவ வழிபாடு தான் இருக்கும். இங்கே உள்ள பெருமாள் இருக்காரு. பெருமாள் வழிபாடு பாண்டியர்களில் குடவர காலத்தில் இருந்தது யாருன்னா பராந்தக நெடுஞ்சடையன். அவன் வந்து கூன் பாண்டியனோட அப்பா. அவனோட லைஃப் டைம் வந்து 600 to 700 AD. ஸோ இது வந்து 1300 வருஷம். இதுதான் கோகவா தர்கோரு. இது மருந்து குளிக்காங்க. இது பாரு வாட்டர் டேங்க், அந்த காலத்து வாட்டர் டேங்க். ஓகே 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 ஓகே. ஓ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க, மலையில் செதுக்கியிருக்காங்க. இன்னும் ஏதோ பண்ணுறதுக்கு செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாறையை. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பாறையில் ஓட்டை தெரியுதா நடுவில்? ஆமாம். அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஓட்டை இருக்குல்ல, ஆமாம், அந்த ஓட்டைக்குள்ளே பாறை இது மரக்கட்டையை சொருகி தண்ணியை ஊற்றிடுவாங்க. அப்படியே போட்டுருவாங்க. மரக்கட்டை தண்ணியில் ஊற ஊற என்ன ஆகும்? விரியும்ல. ஆமாம், விரிய அந்த பாறை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த உளியை வச்சு அடிப்பாங்க. அதுக்கு தான் அந்த ஓட்டை. ஓகே ஓகே, ஈஸியாக உடைக்கிறதுக்காக. ஆமாம், பட் அதை விட்டுட்டாங்க. அந்த பாறை ஏதோ செய்யறதுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அந்த குகை உள்ளே போகிற மாதிரி இருக்கா இல்லை? இது இந்த குகை இது போகலாம், ரொம்ப போக முடியாது. ஆனால் உள்ளே போகுது, குகை போகுது. போகலாமாங்க? குகை உள்ளே போக முடியாது, ரொம்ப போக முடியாதான் மாமா சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன். உள்ளே படுத்துக்கிறதுக்கு ஸ்பேஸ் தான், பெட்டு. இப்போ வேறு என்னெல்லாம் படுத்துருக்கோ தெரியல இல்லையா? எப்படிடா விச ஜந்துக்கள் இருக்கலாம். நான் போயிட்டேன். எங்கே போடுறேன் இங்கிட்ட? இது என்னடா வைப்பராடா இது? ஆமாம், நம்ம ஊர் பக்கம் இருக்கிறது நமக்கு தெரியல. எப்படி இருக்கு பார்த்தியா? சரி, வேற லெவலில் இருக்கிற ஆலங்குளம் பக்கத்தில் இப்படி இருக்கா? இது இன்னொரு கோவை நான் எடுத்தது. நெருப்பு வரு தெரியுதா? வா, உள்ளே போகுது. ஆனால் உள்ளே போகிறது நாட் அட்வைஸபிளோ. ஆடையை பார்த்தீங்களா? அதான் ஏதோ உள்ள இந்த நாட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே ஓகே. இதுதான் குகை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சில மனிதர்கள் இருக்காங்க. குகை வேற லெவல், சூப்பர். அப்படி வேகமாக போகிற சஞ்சய் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. யாரு? தலைமை குரு உட்கார்ற சேர் இது. ஓ இதுவா? இங்கே தான் டிசைபிள்ஸ் உட்காந்து பாடம் கேட்பாங்க. ஓ இது வந்து குருமார்கள் உட்கார்ற இடம். கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களா? டிசைபிள்ஸ் இருப்பாங்க. ஓ சூப்பர். பாறை வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. நான் இது இவடையில கவனிக்கவே இல்லை. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லோக்கல் கைட் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.